ரோஜா அத நினைச்சுத்தான் வாடுதம்மா இந்த ராஜா ஜன்னலுக்கு பக்கத்திலே சின்ன ரோஜா அத நினைச்சுத்தான் வாடுதம்மா இந்த ராஜா வெயில் வேற வெங்காயம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஓரமா ஒதுங்குற இடத்துல டீ கடையை போட்டு உக்காந்துட்டாங்க. தம்பி ஒரு டீ போடுப்பா. ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? முதல்ல கடனா போடு. அப்ப பாலுக்கு பதிலா பால்டால ஊத்தி தரேன், குடிக்கிறியா? மூஞ்சிலே குத்தி கொடுக்கலாம் விட, எதுக்கு கட்டைய போடுற? தம்பி பழ வலுவு 10 ரூபாய்க்கு 2. நாடு விளங்கிரும். இப்பதான் கரகாட்டக்காரன் படத்துல 1 ரூபாய்க்கு 2 ஊத்தாங்க, அதுக்குள்ள 10 ரூபாய்க்கிட்டீங்களா? ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்காருப்பா. நான் வேணா பிச்சு தரட்டா? என்னது வாழைப்பழத்தை பிக்கிறது ஊரை கூட்டி வர்றியா? ஏன் கேரளாவில் போய் 2 ஆணையை கூட்டு வாய? ஆளை பரு பேசாம வேலையை பாரியா? நாங்கெல்லாம் இரும்புல சட்டையை தைச்சு போட்டு திடுறோம். யோ பச்சை சட்டை, யோ நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை. இந்தா கத்தி எடுத்துக்க. என்னது கத்தியா? பழத்தை பிக்கிறது கத்தி நீட்டுறியா? மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. யார்கிட்ட கத்திய பிக்கி பேசுற? பக்கத்துல அது அறுவாளா ஏறா. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பழத்தை பிக்கிறதுக்கு கத்தி தரேன்றான் பாரு அவனை. நாங்க பாக்கலையா? என்னையா நீ கத்தி சுத்தி இருக்க? நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேசுறானே. தெரியாம பேசுறா? ஏ வாடா ஒத்த கொத்த நிப்போம்டா, அடிச்சு மாப்படா. நீங்க பெரிய ஆள் தான், சிம்மக்கல்ல வச்சு வெட்டுடா. டென்ஷனாக வாழைப்பழம் சாப்பிடுங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி காட்ட காரி திப்புவாங்கல்ல. பங்கு நான் தான் பங்கு. ஆமா, அந்த வாழைப்பழம் வாங்க வந்த சைடு ஸ்டாண்ட் எங்க எங்க இருக்காங்க? வர்றேன். பழத்தை நீ பிச்சிட்ட, தோலை நாங்க உரிக்கிறோம். தெரியும் பங்கு பழம் நசுங்கிறாம ஆல்ரெடி நசுங்கிறாம இருக்கு இருக்கு. உள்ள போய் நமக்கு இவன் சிம்மக்கல்ல வச்சு என்ன வெட்டானா? இவனை கடப்பிலே வச்சு புறச்சிருங்க. ஏண்டா எங்கடா வந்து அவன் எங்கிட்ட பங்கு? டேய் நில்றா, நின்னு அடி வாங்கிட்டு போடா. டேய் புடியா அவனை. இங்க உலகமே அழிஞ்சு கிடக்குது, நீ உலக நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கிற. உலக நியூஸ் ஏண்டா தேன் குடி மாட்டியா? வணக்கம் தம்பி. வணக்கம். வேறா என்னப்பா கடைய காணா? பொழுது போகல பிரிச்சு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிற. நீ யாரு? என்னப்பா உங்க கடையில ரியல் எஸ்டேட் போர்டு வச்சேல ராஜயோக்கியம்? தம்பி நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். உங்க கடைக்கு வர கஸ்டமர் ஏன் போர்டு பார்த்து போன் பண்ணா ஏன் தொழில் டெவலப் ஆகும். ஏன்ட்ட வர கஸ்டமரை உங்க கடைக்கு கூட்டு வந்தா உங்க தொழில் டெவலப் ஆகும். போர்டு வச்சுக்கவா? வையா வையா, பலாயிரம் கோடிக்கு பிசினஸ் பண்ற 3 ரோசஸ் எங்களை நம்பி தான் போர்டு வச்சிருக்கேன். நீ எல்லாம் நல்லா வந்தா சந்தோஷப்படுவோம்ல. நன்றி தம்பி.